ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்ட்டு சொல்லி ஒரு நிறுவனம் தாங்க. இவங்க தான் வந்து அரசாங்கம் சார்ந்த ஒரு நிறுவனம். இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா? இந்த என்ன வேலை, எவ்வளோ சம்பளம் அப்படின்னா, கை நிறைய சம்பளங்க. சயின்டிஸ்ட் பி அப்படின்ற ஒரு ரோலுக்கு லெவல் 10ல் இருக்குது சம்பளம். அதாவது எவ்வளோ அப்படின்னா 56,100 இருந்து 1,77,000. ஸோ குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1,05,000 ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? அடுத்த ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கணும். சம்பளம் 44,900 1,42,000. ஸோ தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா 90,000 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரெகுலராக எங்கெங்கே வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை எடுக்கிறாங்கங்க. சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 44,900 1,42,400 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 2 பேரை எடுக்கிறாங்க. 30 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 30 வயசுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரோல் என்ன அப்படின்னா, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 பேரை எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 35,400 1,12,000 வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 35,400 1,12,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 5 பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கணும். அது போக அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து லெவல் 6 இன் பே மேட்ரிக்ஸ், அதாவது 35,400 1,12,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 4 பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 35,400 1,12,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேலைகள் இருக்குது, எத்தனை ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஓப்பனிங், ஏதாவது ஒரு ஓப்பனிங்லாவது நமக்கு வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் சூப்பர்வைசர், அசிஸ்டண்ட்டு, அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர். இங்கே பார்க்க ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் வேலைங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. அக்கௌண்ட்ஸ் வேலை, அசிஸ்டண்ட் வேலை. அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு சம்பளம் வந்து 35,000 1,12,000. சரிங்களா? 2 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டருக்கும் நல்ல வேலை. 35,400 1,12,000 ஒருத்தவங்கள வந்து எடுக்கிறாங்க. சீனியர் டிராட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் இருக்குது. இது வந்து 35,400 1,12,000 வரைக்கும் கொடுக்குறோம். அது மாதிரி ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் அப்படின்னா 25,500 81,000 வந்து எடுக்கிறாங்க, கொடுக்குறாங்க. 2 பேரை எடுக்கிறாங்க. சம்பளம் வந்து 18,000 சம்பளம் வந்து 25,500 81,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேரை எடுக்கிறாங்க. வயசு வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 2 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 8 பேரை எடுக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்குமே. சம்பளம் வந்து 25,000 81,000 வரைக்கும் இருக்குது. டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் கிரேட் 2 அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வந்து 25,500 81,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 18 to 27 இயர்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டெனோகிராஃபர் எல்லாம் பாருங்கள், செம்ம வேலை. ஸ்டெனோகிராஃபருக்கெல்லாம் வந்து சம்பளம் வந்து பார்த்தோம்னா 25,500 81,000. இவ்வளோ சம்பளம் யாரும் கொடுக்குறது இல்லைங்க. பெரும்பாலும் ஸ்டெனோகிராஃபருக்கு இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு 3 பேர் எடுக்கிறாங்க. 18 27 வயசுக்குள்ளே இருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ரோலுக்கு வந்து 19,900 63,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 பேர் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 19,900 63,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. 5 பேரை எடுக்கிறாங்க. அதாவது கிளர்க் வேலைக்கு 5 பேர். ஓகேங்களா? அது வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி.
அதே மாதிரி ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 56,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 27 வயசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 3 பேரை எடுக்கிறாங்க. 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டோட்டலாக வந்து 22 போஸ்ட் இருக்குங்க. சயின்டிஸ்ட் பிலே வந்து 22 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. அந்த 22 போஸ்ட்டை அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் பி அப்படின்றதுல எஸ்சி கேட்டகரியில் 3, எஸ்டியில் 1, ஓபிசியில் 7, இடபிள்யூஎஸில் 1, யூஆர் கேட்டகரியில் 10. ஸோ டோட்டலாக 22 பேர் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா. அடுத்தது வந்து இந்த மாதிரியுமே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வைஸாக எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28/4 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28ஆம் ஏப்ரல் மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசி நாள் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம், அந்த மாதிரி பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு 13 வருஷம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மென்ட்க்கு 5 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் வந்து பிடபிள்யூபிடிக்கான யார் யாருக்கு என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கரஸ்பாண்டிங் போஸ்ட்டுக்கு உரிய ஒரு பிளைண்டாக இருந்தால் என்ன, டெஃபாக இருந்தால் என்ன, லோக்கோமோட்டர் டிசபிலிட்டியாக இருந்தால் என்ன, அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சயின்டிஸ்ட் பி அப்படின்ற ஒரு ரோலுக்கு பேச்சுலர் டிகிரி வேணும், பிடெக்கோ இல்லை பிஇஏ முடிச்சிருந்துருக்கணும், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா. குறைஞ்சது பிடெக்காவது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாவில் வந்து நமக்கு என்ன வேணும்னா பிஎல் வேணும், அப்படின்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசரில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ரோலுக்கு வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோலில். ஓகேங்களா. டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்ற ரோலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கணும். அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து காமர்ஸில் வந்து முடிச்சிருந்துருக்கணும், பேச்சுலர் டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. இங்கிலீஷில் இருந்து ஹிந்தி, ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் லேபரட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் வந்து 12th முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2வில் வந்து 12th முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் வந்து 12th முடிச்சிருந்துருக்கணும். லோவர் டிவிஷன் கிளாக் வந்து 12th முடிச்சிருந்துருக்கணும். ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து 10th முடிச்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 10th முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 750 + 200 டோட்டலாக 1000 அனுப்புகிற மாதிரி இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம்னா 1000 ஃபீஸு, 1 மணி நேரம் எக்ஸாம்னா 500 ஃபீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே. இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.